உறவுகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய தினம் 2ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய தினம் இந்த காணொளியில் நாங்கள் பேசக்கூடிய விடயம் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனுடைய உயிரிழப்பு. இதுதான் இப்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக தான் இன்றைய தினம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். என்னுடைய மகனை நான் கோட் ஷூட் போட்டு ஒரு பட்டதாரியாக காண்பேன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் கோட் ஷூட் போட்டு என்னுடைய மகனை வந்து அடக்கம் செய்வேன் என்று சொல்லி நான் நினைக்கவில்லை என்று சொல்லி கதறுகின்றார் அந்த மாணவனுடைய தந்தையார். சப்ரகமுவ பல்கலைக்கழகம் அதிலே 2ஆம் வருடம் பொறியியல் பீடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார் சரித் தில்ஷான் என்கின்ற ஒரு மாணவர். இந்த மாணவருக்கு வந்து பகடிவதை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பகடிவதை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகடிவதை காரணமாக அதிகளவான மன உளைச்சலில் இருந்தவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார். உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்னதாக இவர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக சில தகவல்களையும் வந்து பரிமாறிக்கொண்டிருக்கின்றார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற விடயமாக வந்து சொல்லப்படுகின்றது, எனக்கு அதிகளவான மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மன உளைச்சலில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. இது என்னுடைய மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை என்கின்ற மாதிரியாக அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இது மாதிரியாக தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களாக இது போன்றுதான். அதாவது எனக்கு அதிகளவான மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து நான் வெளியே வர எண்ணினாலும் கூட என்னால் அது முடியாமல் இருக்கின்றது. அதிகளவாக நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். இதனால் நான் இவ்வாறான ஒரு முடிவை எடுக்கின்றேன் என்கின்ற மாதிரியாக அந்த மெசேஜ் வந்து அமைந்திருக்கின்றது. அதாவது சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் வருடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவன் மேல் பகுடிவதை புரிந்திருக்கின்றார்கள் சிரேஷ்ட மாணவர்கள் என்று கூறப்படுபவர்கள். இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த மாணவனுக்கு வந்து சரித் தில்ஷான் என்கின்றவருக்கு வந்து மிகவும் ஒரு கொடூரமான ஒரு மோசமான முறையில இவர்கள் அந்த பகுடிவதையை புரிந்திருக்கின்றார்கள். இதன் பொழுது அவரினுடைய ஆடைகளை களைந்து அவரை நிர்வாணமாக்கி மண்டியிடச் செய்து அதே மாதிரியாக இவரை சிறிது தூரம் நடக்க வைத்து அது மாதிரியாக இவர் இந்த அயன் பாக்ஸால் சுட்டதாகவும் கூறப்படுகின்றது. அது மாதிரியாக இவரை தாக்கி இருக்கின்றார்கள், பலமாக அடித்திருக்கின்றார்கள். நீ அழும் வரை உன்னை அடிப்போம் என்கின்ற மாதிரியாக எல்லாம் கூறி அவருக்கு வந்து கடுமையான முறையில் அந்த பகுடிவதையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுடிவதை மேற்கொண்டதன் மூலமாக அவருக்கு அதிகளவான ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. என்று சொல்லி சொன்னால், இந்த ஒருவரை வந்து நிர்வாணமாக்குவது என்பது வந்து எவ்வளவு தூரம் ஒரு கொடுமையான விடயம் என்பதை நினைத்து பாருங்கள். அவரை அந்த மாதிரியாக உட்படுத்தி ஒரு பகடிவதையை செய்திருக்கின்றார்கள், அதுவும் சக மாணவர்களை என்கின்ற பொழுது இது எந்த அளவு தூரத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த காணொலியை பற்றி இந்த விஷயத்தை பற்றி நான் நேற்றைய தினம் காணொலி போடலாம் என்று இருந்தேன். ஆனால் கல்வி அமைச்சு வந்து சில தகவல்களை வெளியிட்டிருந்தது. அதாவது இவரினுடைய மரணத்தின் பின்புலம் வந்து பகடிவதை தானா, இவர் பகடிவதையினால் தான் உயிரிழந்திருக்கின்றாரா என்பது தொடர்பாக விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், இதற்கு முன்பதாக யாரும் தவறான தகவல்களை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடாது என்கின்ற மாதிரியாகவும் அவர்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில தான் உண்மையாக என்ன விடயம் நடந்திருக்குது அதன் பின்னதாக வந்து இந்த விடயத்தை பற்றி கதைப்போம் என்பதற்காக நான் நேற்றைய தினம் இதை பற்றி கதைக்கவில்லை. ஆனா இன்றைய தினம் இது வந்து உண்மையில் பகுடிவதையினால் நிகழ்ந்த உயிரிழப்பு தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் இன்றைய தினம் இந்த விஷயத்தை நான் வந்து பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னா இப்ப இந்த விஷயம் ஏன் முக்கியம் என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், பகுடிவதையால இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோக இருக்குது, இன்னும் எத்தனை பிள்ளைகள் வந்து தங்களோட கல்வியை இடையிலேயே இடைவிலகி கொள்ள இருக்கின்றார்கள், இன்னும் எத்தனை பேர் பல்கலைக்கழகம் கிடைத்து போகாமல் இருக்க போகின்றார்கள். பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுதுதான் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி இருக்கின்றது. இதன் பின்னதாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானவர்கள் தங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்துல இப்படியான சம்பவங்கள் நடந்தால் பிள்ளைகள் எப்படி தங்களுடைய கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்கள், எப்படி தங்களுடைய பல்கலைக்கழக படிப்பை நிறைவேற்றுவார்கள், படிப்பார்கள் என்கின்ற மாதிரியாக ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. என்னென்னு சொல்லி சொன்னால், இப்ப எங்களுடைய வீடுகள்ல கூட இப்ப வெளி மாவட்டங்கள்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிற நாங்கள் 1000 தடவை யோசிப்போம். என்னென்னு சொல்லி சொன்னால், இங்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது, அப்ப நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளை நம்பி விடுவது என்கின்ற ஒரு ஒரு அச்சம் வந்து பெற்றோர்கள் மத்தியில இருக்குது. இதெல்லாம் யோசிக்கைக்குள்ள வந்து பல்கலைக்கழக படிப்பே தேவையான்ற அளவுக்கு இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பலர் சொல்கின்ற விடயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், பல்கலைக்கழகத்துல இந்த பகுடிவதை என்றது காலமா அது வந்து எழுதப்படாத ஒரு மரபு மாதிரி இருந்து கொண்டு வருது. ஆரம்பத்துல ஏன் இந்த பகுடிவதை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் வந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இயல்பாக
அந்த இடத்துக்கு வந்து பழகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நட்பு பூர்வமாக கொண்டு வரப்பட்ட விடயம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது அந்த பகிடிவதை வந்து ஏதோ வன்மத்தை கொட்டி தீர்க்கிற மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 2ஆம் வருடம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு வன்மத்தை வச்சு செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி பெரும் அதிர்வலைகள் ஏற்படுது. உண்மையா எனக்கு இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து அவ்வளவு தூரம் கோபம் வந்தது. ஏனென்றால் நாங்களும் ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு படிப்பை நிறைவு செய்திருக்கின்றோம். இதே மாதிரியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கின்ற பொழுது அவ்வளவு தூரம் கோபத்தை தான் இந்த விஷயம் தூண்டுது. ஏனென்றா இறந்திருக்கக்கூடிய அந்த அந்த மாணவனுடைய குடும்பத்தார் இதுல நினைத்து எவ்வளவு கவலைப்படுகின்றனர். அந்த காணொளிகள் கூட வெளியாகி இருந்தது. அவருடைய குடும்பத்தார்கள் கதறுகின்ற அந்த காணொளி, அதாவது என்னுடைய மகன் வந்து ஒரு பட்டதாரியா வெளியில வருவார் என்று சொல்லி அவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்த ஒரு குடும்பத்தாருக்கு வந்து இப்படி தங்களுடைய மகனை இப்படி உற்றுச்சடலமா பாக்குறதுன்றது வந்து எவ்வளவு ஒரு விஷயம். அதாவது பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுதே அவர்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறான காரியங்களை செய்வது என்பது எவ்வளவு தூரம் பெரிய ஒரு விடயம். இப்படி அந்த பகுடிவதையில ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு குடும்பம் இல்லையா, இல்லாண்டா உணர்ச்சிகள் தான் இல்லையா அப்படி என்று சொல்லி எண்ண தோணுகின்றது. இது ஒரு பெரும் அதிர்வலைகளை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறதுதான் சொல்ல வேணும். இதற்கு கல்வி அமைச்சு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எல்லாம் ஒன்றிணைந்து இதில் ஈடுபட்ட ஒருவரையும் விடாமல் எல்லாருக்குமே அந்த சட்டப்படி அவர்களுக்கான தண்டனை வந்து கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது வந்து முதலாவது விடயம் கிடையாது. ஏனென்றால் இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல்ல நடந்த அந்த பகுடிவதை சம்பவம் தொடர்பா நான் வந்து காணொளி போட்டிருக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால் அதுவும் விஞ்ஞான பீடத்தில் நடந்த அந்த பகுடிவதை அவர்களுக்கு வந்து அந்த அந்த மாணவனுக்கு வந்து இவர்கள் ஹெல்மெட்டால தாக்கி இருக்கின்றார்கள். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்கின்றவர்கள். இதனால் அந்த மாணவனுடைய காது கேட்கிற தன்மை கூட இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது. இப்படி எத்தனை மாணவர்கள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள். ஆக இந்த பகிடிவது என்பதற்கு இத்துடன் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இறந்திருக்கக்கூடிய மாணவனுடைய அந்த கடைசி நிமிடங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் அவ்வளவு வேதனையாக இருக்கின்றது. ஒரு ஒரு மன உளைச்சல் அதிகமாக இருக்கின்ற பொழுது வந்து இவர்கள் எப்படியான முடிவை அதை எடுக்க முடியும் என்பது தெரியல. என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து மன உளைச்சல் அதிகப்படியாக கூட நாங்கள் சொல்கின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கதைக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருடைய மனது சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த அளவு தூரத்துக்கு ஒரு மரணத்தை நோக்கி இவர்கள் தள்ளி இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இது எவ்வளவு கேவலமான விடயம் என்ன. ஆக எனக்கு இது உண்மையில் நினைக்கும் பொழுதே அவ்வளவு கவலையாக இருக்கின்றது. இது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது ஆய்வாளர்கள் வந்து சில விடயங்களை சொல்கின்றனர். அதாவது உங்களுக்கு அதிக அளவான மன உளைச்சல் இருக்கின்றதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய தாயாருடன் இருந்து கதையுங்கள் என்றால் அவருடைய குரல் உங்களுடைய அந்த மன உளைச்சலை வந்து கட்டுப்படுத்தும் என்கின்ற மாதிரியாக ஆய்வுகள் சொல்வதாக சொல்கின்றார்கள். ஆக இந்த மன உளைச்சல் என்று யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை தட்டி கழிக்காம பொறுமையா கேட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லி நிதானமா கதையுங்க. ஆனா இந்த மாணவன் வந்து தன்னுடைய மன உளைச்சல் அதிகமாகிதான் இந்த விடயத்தை செய்திருக்கிறார். இந்த மன உளைச்சலுக்கு தள்ளி இருப்பது பகிடிவதை. பல்கலைக்கழகங்களிலே இந்த பகிடிவதை என்பது முற்றாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும். அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வந்து இந்த பகிடிவதை என்பதை இல்லாதொழித்தாலும் ஆங்காங்கே இந்த இலைமறை காய் போல பகிடிவதை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதை நிச்சயமாக இல்லாமல் செய்ய வேண்டியது வந்து ஒரு நிச்சயமா காலத்தில் ஒரு கட்டாயம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இப்படி இனி உயிர்கள் பலியாக கூடாது என்பதுதான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கின்றது. இந்த விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைச்சேன். என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ஆறாவது உயர் மாதிரி தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை கதைக்கின்ற பொழுது அந்த அந்த இளைஞனுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு நடத்தி இருக்கின்றார்கள். ஆக இது தொடர்பாக உரியவர்கள் உரிய முறையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவனுடைய பெற்றோர் கூட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார்கள். சட்டம் தன் கடமையை நிச்சயமாக செய்யும் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக் கொள்றேன். இன்னும் ஒரு காணொலியில சந்தித்து கதைப்போம். நன்றி உறவுகள்.